friends, welcome to Rasi Tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Rasi Tips சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். फ्रेंड्स, நம்ம வீட்ல எவ்வளவு ரேஷன் அரிசி இருந்தாலும் சரி, அதுல கருப்பரிசி, நெல்லு, குறுநரிசி எவ்வளவு தூசி இருந்தாலும் சரி, அது இருக்குங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸியா இத வந்து நம்ம க்ளீன் பண்ணிரலாம். எப்படி க்ளீன் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம ராசி டிப்ஸ் சேனல்ல ஆல்ரெடி இதே வீடியோவை நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் சல்லடை வச்சு காமிச்சிருந்தேன். ஆனால் நிறைய சகோதரிகள் வந்து அந்த சல்லடை வச்சு நீங்கள் சலிச்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்காகவும் தான் திரும்பவும் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஜல்லடை தான் எடுத்திருக்கேன். இந்த சல்லடை வந்து இரும்பு கடைகளில் கிடைக்கும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 50 ரூபா தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒன் டைம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் லாங் வரைக்கும் வரும். அதிகமாக அரிசியில் நெல், கருப்பரிசி, இந்த குறுநரிசி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசியில் இந்த மாதிரி நெல், கருப்பரிசி எடுக்கிறதுக்காக அரிசியை வந்து புடைப்பாங்க. புடைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் அது தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புடைக்க தெரியும். ஆனால் நம்ம இப்போ புடைக்க வேண்டியதில்லை, புடைச்சி கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி சல்லடை வச்சுருந்தா போதும். நம்ம எவ்வளோ அரிசி இருந்தாலும் சரி, ரேஷன் அரிசியில் இப்போ நான் எடுத்திருக்கிறது இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கருப்பரிசி இருக்குது. இதை வந்து நம்ம கையில் பிறக்கி எடுக்க முடியாது. புடைக்கிறதுங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் புடைக்க முடியும். இப்போ எனக்கெலாம் வந்து புடைக்க தெரியாது. நான் அதனால் இந்த கருப்பு ஜல்லடை தான் யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து இரும்பில் இருக்கிற சல்லடை. இதை வந்து நம்மள எடுத்துகிட்டு நீங்கள் எப்போதும் எப்படி சலிப்போமோ அதே மாதிரி மாவு சலிக்கிற மாதிரியே நம்ம சலிச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சல்லடையில் சலிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதிகமான அரிசி போட்டு சலிக்காதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரிசி போட்டு சலிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் இருக்கிற அரிசி வந்து நம்ம கொஞ்சமாக போட்டு சலிக்கிறப்ப நல்லாவே அதில் இருக்கிற அந்த கருப்பரிசி, அந்த தூசி எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் சலிக்கிறப்ப. சலிச்சிட்டே இருக்கிறப்ப இடையில நம்ம கையை போட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றி இந்த மாதிரி இப்படி கிளறிட்டே இருந்தீங்கனாலும் அதில் இருக்கிற அந்த கருப்பு அரிசி எல்லாமே கீழே விழுந்துடும். ரொம்ப நம்ம அதிக நேரம் வந்து சலிச்சிட்டே இருந்தோம்னா கை வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் இப்படி கை போட்டு இப்படி கிளறினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சலிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இருக்கிற கருப்பரிசி எல்லாமே எவ்வளோ சூப்பராக கீழே கொட்டியிருக்குன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் பார்க்கும்போது இதில் நிறைய வெள்ளரிசி கிடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கவலைப்பட்டுட்டு இருக்க வேணாம். ஏன்னா நம்ம வச்சுருக்க அரிசியில் கால்வாசி அளவுக்கு நமக்கு அந்த கருப்பரிசி போனாலும் அதை விட கம்மியான அளவுக்கு தான் வெள்ளரிசி போயிருக்கும். இது இப்போ அரிசி சலிச்சிட்டோம். சலிச்சதுக்கப்புறமா கீழே இருக்கிற அரிசியை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் முறை வச்சு தான் சலித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா முறத்தில் பாருங்கள் எவ்வளோ கருப்பரிசி கொட்டி இருக்குன்னு. இந்த மெத்தடில் நம்ம சலிக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனிமேல் கஷ்டப்பட்டு புடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எவ்வளோ ரேஷன் அரிசி இருந்தாலும் சரி, புடைச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற கருப்பரிசி எல்லாம் வந்துடும். இதுக்காக நம்ம நிறைய வெள்ளரிசி போயிடுச்சேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிசி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஜல்லடை வச்சு சலித்து வச்ச அரிசி நல்ல ஒயிட் கலராக இருக்குது. இதில் ஒரு கருப்பரிசி கூட இருக்காது. கண்டிப்பாக இந்த சல்லடை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருந்துச்சுங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.